Hey friends, welcome back to the channel உயிரே உன்னாலே எபிசோட் 24. உன் அருகாமையே என் நிம்மதி. வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல கீர்த்தி அண்ட் கார்த்திக் அவங்க இருவரும் சண்டைக்கு அப்புறம் சேர்ந்த அந்த தருணத்திற்கு பிறகு அன்றைய நாள் கீர்த்தியை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு கார்த்திக்கும் அவள் மீது படுக்க சென்றான். அந்த நேரத்தில் கீர்த்தி தன்னுடைய ஒற்றை விரலை அவன் நெஞ்சில் குறுக்காக வைத்து அவன் தன் மீது படுக்க வருவதை மெதுவாக தடுத்தாள். கீர்த்தி எதுவும் புரியாமல் கார்த்திக்கும் அவளை பார்த்தான், கீர்த்தியும் பார்த்தாள். கீர்த்தி அவனுக்கு மட்டும் கேட்கும் அளவுக்கு வேணாம், தள்ளி போங்க என்று கூறினாள். பின் அதை கேட்ட கார்த்திக் காதல் பொங்க நான் வேணாமா அப்போ என்று குழந்தைத்தனமாக கேட்டான். கீர்த்தி வெட்கத்தில் அவனை தன் அருகே மீண்டும் இழுத்து அணைத்து கொண்டாள். அடுத்த நொடியே கார்த்திக் கொஞ்சம் தள்ளி படுத்து கொண்டான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் பின் கீர்த்தி என்று மெதுவாக அவளை அன்புடன் அழைத்தான். பின் கீர்த்தி எழுந்து உட்கார்ந்தாள். பெட்டில் என்று பதிலளித்தாள். கார்த்திக்கும் எழுந்து உட்கார்ந்து அவளை தன் அருகே இழுத்து கொண்டான். தன் தோளில் அவள் மீது கையை போட்டு கொண்டான். பிறகு மெதுவாக நான் இல்லாம என்ன பண்ண இத்தனை நாளா என்று பேச்சை அவன் ஆரம்பித்தான். அதற்காகவே அவன் கேட்பதற்காகவே காத்திருந்தவள் போல கீர்த்தி தன் கதையை அவிழ்க்க ஆரம்பித்தாள். பின் கீர்த்தி ஷாலுதான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டா, இங்க கூட்டிட்டு போ, அந்த ஷாப்க்கு போலான்னு தினமும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா வேற தினமும் எனக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பா எங்க போனாலும் இது உனக்கு அது உனக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருந்தாரு என்று அவள் வீட்டில் அவள் இருந்த அந்த ஒரு ஜாலியான தருணங்கள் அனைத்தையும் அவள் கார்த்திக்கிடம் பகிர்ந்து கொண்டே வந்தாள், மிகவும் சந்தோஷமாக. பின் அதை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே போனாள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக் திடீரென்று கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து அவள் முகத்தை பார்த்தான். அடி பாவி என்று சிரித்தபடி, அப்போ என்ன கொஞ்சம் கூட நினைக்கலையா? என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? நீ ரொம்ப ஜாலியா இருந்துட்டு வந்திருக்க போல என்று அவள் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தன்னை அவள் நினைக்கவே இல்லை என்பதை அவன் அவளிடம் ஜாலியாக எடுத்து கூறினான். பின் அவன் பொறாமையாகவும் அதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான். பின் அதை கேட்ட கீர்த்தி உடனே தன் கையை அவன் கன்னத்தில் வைத்தாள். ச்சே, இல்ல இல்ல கார்த்திக், உங்களை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருந்த என்று மனதார சொன்னாள். அந்த ஒரு வார்த்தையே கார்த்திக்கிற்கு போதுமானதாக இருந்தது. பின் அதன் பிறகு கீர்த்தி சொன்ன அந்த சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் கேட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் சீண்டி கொண்டும் சிரித்து கொண்டும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து கீர்த்தி, சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள் கார்த்திகை. சரி என்று கார்த்திக்கும் எழுந்து அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆனான். அதே நேரத்தில் கீர்த்தி கிச்சனுக்கு சென்று அவள் சமைத்து வைத்திருந்த இரவு உணவு அனைத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். பின் கொஞ்ச நேரத்தில் கார்த்திக்கும் வந்தான். வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான். கீர்த்தி அவனுக்கு உணவை பரிமாறிவிட்டு மீண்டும் கிச்சனுக்கு செல்ல முயன்றாள். அப்போது கார்த்திக் அவளது மணிக்கட்டை பிடித்து இழுத்தான். பின் அவன் கீர்த்தியிடம் நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். கீர்த்தி இல்லைங்க, இனிமேதான் சாப்பிடணும், நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் என்றாள். பின் உடனே அவளை தன் அருகே உட்கார வைத்தான் கார்த்திக். எனக்கு ஊட்டி விடு என்றான். கீர்த்தி சிரித்தபடி அவனை பார்த்தான். என்னது என்று யோசித்தபடி அவள் கண்களை பெரிதாக்கி கேட்டாள்.
கார்த்திக் உடனே, குடுடி, பசிக்குது, ஆஃப்டர்நூனும் சாப்பிடல என்று அவன் இன்றைய வேலை பளுவின் காரணமாக சாப்பிடாததை அவன் குழந்தையைப் போல அவளிடம் சொன்னான். அதை கேட்டதும் கீர்த்திக்கு அச்சோ என்று பாவமாக தான் இருந்தது. பின் உடனே ஒரு வாய் எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட்டாள். கார்த்திக் அதை சாப்பிட்டு விட்டு அடுத்த வாய் அவள் மீண்டும் எடுப்பதை பார்த்தான். பின் இதை நீ சாப்பிடு என்று அவளிடம் அவள் கையை திருப்பி நீட்டினான். கீர்த்தி, இல்ல வேணாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க என்றாள். ஆனால் கார்த்திக், இல்ல நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு என்று மீண்டும் அந்த உணவை அவளுக்கே கொடுத்தான். பின் அவன் அதை அழுத்தமாக சொன்னதும் அவனது குரலில் இருந்த அன்பை அவள் மறுக்க முடியாமல் கீர்த்தி அந்த வாய் சாப்பிட்டாள். அடுத்த வாயை அவள் மீண்டும் கார்த்திக்கிற்கே ஊட்டினாள். இப்படியே ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டு சிரித்து கொண்டும் காதலோடும் இருவரும் சாப்பிட்டு முடிந்தார்கள் அந்த இரவு உணவை. பின் அந்த இரவில் இருவருக்கும் உண்டான அந்த அன்பு புரிதல் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு சென்றது. பின் இருவரும் மீண்டும் மிகுந்த அன்பில் மூழ்கியிருந்தார்கள். அடுத்த நாள் காலை வழக்கமாக இருவருக்கும் நடுவில் இருக்கும் அந்த தலையணையை அன்று மட்டும் அங்கே அது இல்லை. கீர்த்தி மெதுவாக எழுந்து கார்த்திக்கை திரும்பி பார்த்தாள். கார்த்திக் அந்த தலையணையை இறுக்கமாக அணைத்தபடி ஒரு குழந்தையைப் போல ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அதை கண்ட கீர்த்திக்கோ அதை பார்த்த உடனே சிரிப்பு பிளஸ் அதே நேரத்தில் சின்ன கோபமும் வந்தது. அந்த தலையணையை பார்த்து, நான் இருக்க வேண்டிய இடத்துல தினமும் நீ தான் இருக்க என்று அவள் அதை பார்த்து மெதுவாக முணுமுணுத்தாள். அப்போது கார்த்திக் லேசாக கண் விழித்தான். அவள் சொன்னது முழுவதுமாக கேட்காவிட்டாலும் ஓரளவுக்கு கேட்டுவிட்டான். பின் என்னடி என்று தூக்க கலக்கத்திலேயே கேட்டான். பிறகு தன் கையில் இருந்த தலையணையை பார்த்தான். உடனே சிரித்துவிட்டு அவள் சொல்வதை அவன் புரிந்து கொண்டு கீர்த்தியை தன் அருகே இழுத்து கொண்டான். கீர்த்தி முகத்தை சுளித்தபடி, விடுங்க, நான் போகணும், நீங்க அது கூடவே இருங்க என்று கோபம் வந்தது போல சொன்னாள். கார்த்திக் இன்னும் தூக்கத்திலேயே, சும்மாடி அம்மு அது என்று அவன் அவளை செல்லமாக சொல்லிக்கொண்டே மீண்டும் கண்களை மூடி உறக்கத்திற்கு சென்றான். பின் கீர்த்தி அன்றைய நாளில் எழுந்து அவள் சில நொடிகள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் இருந்த அந்த காலை நேர அமைதியும் பரபரப்பில்லாத அந்த ஒரு கண்களும் குழந்தைத்தனமான தூக்கமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த முகத்தை, அந்த அமைதியை அவன் முகத்தை கண்டு ரசித்தபடியே மெதுவாக எழுந்து கல்லூரிக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தாள். பின் அன்று கீர்த்திக்கும் நிறைய வேலை இருந்ததால் அன்று முதல் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெக்கார்ட் ஒர்க்ஸ், மாடல் சப்மிஷன் என்று வேலைகள் அதிகமாக இருந்தது. கீர்த்திக்கும் கல்லூரி வேலையில் அதிகமாக இருந்ததால் அவளும் மிகவும் பிஸியாகவே இருந்தாள். பின் காலை எழுந்து உணவு அவனுக்கு செய்து வைத்துவிட்டு காலை 8 மணி ஆனதும் கார்த்திக் கீர்த்தியை வழக்கம் போல காலேஜில் இறக்கிவிடவும் அவன் டிராப் செய்துவிட்டு கிளம்பினான். பின் கிளம்புவதற்கு முன் அவளை பார்த்து, ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு கீர்த்தி, பிக்கப் பண்ண வர முடியாது, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடு, ரீச் ஆனதும் எனக்கு ரீச்டுன்னு மெசேஜும் பண்ணு, சரியா என்று அக்கறையோடு சொன்னான். பின் கீர்த்தி அவன் வரமாட்டான் என்று தெரிந்து ஒரு சில நிமிடம் அவளுக்கு ஏதோ தோன்றினாலும் பின் அதை வெளிக்காட்டாமல் அவனிடம் சிரித்தபடி சரிங்க என்றாள். பின் அவள் உள்ளே சென்றதும் கார்த்திக் ஆஃபீஸிற்கு கிளம்பிவிட்டான். கல்லூரியில் கிளாஸ் முடிந்த பிறகு அன்று அனுவும் கீர்த்தியும் பேசிக்கொண்டே வெளியே வந்தார்கள். அனு, என்னடி நேற்று கார்த்திக் ரொம்ப லேட்டா வந்தாரா என்று நேற்று கார்த்திக் லேட்டா வந்ததை நினைங்கி அவள் சோகமாக இருந்ததை அவளுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி அவள் அதை கேட்டாள். ஆமாடி என்று சிரித்தபடி பதிலளித்தாள் கீர்த்தி. அனு மீண்டும், சரி சரி,
நீ லாஸ்ட் வீக் ஏன் காலேஜ் வரல? நான் இதை கேட்கவே இல்லையே உன்கிட்ட, மறந்துட்டனே என்று அவள் இப்போது அதை நினைவில் வைத்து கேட்டாள். கீர்த்தி, அதுவா, அவர் ஒர்க் விஷயமா பெங்களூர் கூட்டிட்டு போயிட்டாருடி என்றாள். அனு உடனே அவளை சீண்டினாள். அப்படியா? அப்ப என்ன ஜாலியா ஹஸ்பண்ட் கூட என்று கேட்டு சிரித்தாள். கீர்த்தி வெட்கத்தில், ஏண்டி நீ வேற என்று மெதுவாக சொன்னாள். அனு சிரித்தபடி, சரி விடு, எல்லாம் சரியாயிடுச்சுல என்றாள். பின் சிறிது நேரம் கழித்து கீர்த்தி, அனு, ஈவினிங் நாம லைப்ரரி போயிட்டு போலாமா? செம் எக்ஸாமுக்கு நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாமா என்று அனுவை லைப்ரரிக்கு செல்வதற்காக கீர்த்தி அழைத்தாள். பின் அவள் அதை கேட்ட பின் அனுவும் ஓகேடி, நம்ம போய் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் என்று சொன்னாள். பின் மதியம் மணி 3:30 இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜும் முடிந்துவிடும். அதனால் அனுவும் கீர்த்தியும் லைப்ரரிக்கு டைரக்டாக சென்றார்கள். உள்ளே சென்ற பிறகு அவர்கள் அவரது டிபார்ட்மெண்ட்டிற்கு இருக்கும் அந்த செக்ஷனுக்கு சென்று புத்தகங்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சென்று அந்த புக்ஸை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு திடீரென்று சில பசங்கள் பேசி சிரித்து கொண்டிருக்கும் சத்தம் அனு மற்றும் கீர்த்திக்கு கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே அருண் அவனது ஃப்ரெண்ட்ஸ்களுடன் உட்கார்ந்து பேசி கத்தி சிரித்து கொண்டிருந்தான். கீர்த்தி உடனே அனுவிடம், என்னடி இவன் லைப்ரரிக்கெல்லாம் வருவானா? அவ்வளோ நல்லா படிக்கிற பையனா இவன்? இவனை போய் லைப்ரரியிலலாம் பார்க்குறோமே என்று அனுவிடம் கீர்த்தி கேட்டாள். அதற்கு அனு, நீ வேற ஏண்டி என்று சிரித்தபடி, கிளாஸிலிருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க, அதான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான், இல்லைன்னா இவெல்லாம் லைப்ரரிக்கு ஏன் வரப்போறான் என்று அவனை பற்றி கூறினாள். அதை கேட்ட கீர்த்தி முகம் சீரியஸாக மாறியது. இவன் இருக்க நாம இங்கே இருக்கக்கூடாதுடி என்றாள். அனு ஆச்சரியமாக, ஏண்டி, என்னாச்சு, ஏன் அப்படி சொல்ற? ஏன் அருணை பார்த்து பயந்த மாதிரி பேசுற என்று அனு கீர்த்தியிடம் கேட்டாள். பின் கீர்த்தி மெதுவாக, அன்னைக்கு ட்ராப் பண்ணவான்னு கார்த்திக் முன்னாடியே கேட்டுட்டான். கார்த்திக் அப்போதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு. அதுவும் எனக்கு தெரியாது. அவர் முன்னாடியே இவன் கேட்டவனே, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, செம்ம கோபம் வந்துருச்சு அவருக்கு. அவ்வளவு சண்டை வீட்டில் எனக்கும் அவருக்கும் அன்னைக்கு அவன் அப்படி கேட்டதுல இருந்து என்று அன்று நடந்த கதையை அனுவிடம் சொன்னாள். அனு உடனே, என்னடி சொல்ற என்று கேட்டாள். பிறகு, சரி சரி, நீ கொஞ்சம் அவன் இருக்க இடத்துக்கே போகாம அவாய்ட் பண்ணிடு என்று அனு சொன்னாள். கீர்த்தியும், சரி வா நம்ம கிளம்பலாம், நாளைக்கு வந்து இந்த நோட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நாளைக்கு லைப்ரரிக்கு வந்துக்கலாம் என்று அனுவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கீர்த்தியும் அனுவும் வெளியேறினார்கள். அருண் கேங்கிற்கு அவர்கள் இருந்த இடத்திற்கே செல்லாமல். பின் கொஞ்ச நேரம் அவர்கள் அங்கு இருந்து வெளியே வந்துவிட்டு பிறகு கேன்டீனில் இருந்தார்கள். இன்னும் காலேஜ் முடிய 20 நிமிடம் இருந்தது என்று அப்போது யாரோ அவர்கள் பின்னாடி போனில் பேசுவது கீர்த்திக்கும் அனுவிற்கும் கேட்டது. அவர்கள் கேன்டீனில் இருந்தபடியே அதை கேட்டார்கள். அங்கு, ஹே, உன்கிட்ட பேசதானே தனியா வந்தேன், ஏன் கோச்சுக்கிற? சரி, இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியே போலாமா? நானே கால் பண்ணா மட்டும்தான் பண்ணணும் என்றபடி ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பின் கீர்த்தி, யாரு இது? அருண் ஏதோ பொண்ணுகிட்ட பேசுறான். அத கீர்த்தியும் அனுவும் முழுவதுமாக அருண் பேசியதை கேட்டுவிட்டார்கள். கீர்த்தி, ஏய், என்னடி இது, அருண் வாய்ஸ் மாதிரி இருக்கு என்று சொன்னாள். அனு, அப்படியா, சரி இரு நான் பார்க்குறேன் என்று கீர்த்தியை மறைவாக நிற்க வைத்துவிட்டு அனு போய் பார்த்தாள். ஆனால் அங்கு பேசியது அருண் தான். அனு, ஆமாடி, கரெக்ட், அவன்தான் கீர்த்தியிடம் சொன்னாள். யார்கிட்ட பேசுவான் என்று கீர்த்தி அனுவிடம் கேட்டாள். அதற்கு, அவன் லவ்வர் கிட்ட தாண்டி இருக்கும்,
என்று. நமக்கு எதுக்குடி இது, நீ விடு, நீ இவன் பக்கமே போகாத, ஆல்ரெடி இவனுக்கும் உனக்கும் சரி வரல, வா நம்ம போலாம் என்று கீர்த்தியை அனு அழைத்தாள். அதற்கு கீர்த்தி, இல்லடி, இது ஏதோ தப்பா இருக்கு, இவன் அன்னைக்கு என்கிட்ட வழிஞ்சிட்டு தானே பேசினான், இன்னைக்கு வேற பொண்ணுகிட்ட பேசுறான், இவன் ஏதோ தப்பு பண்றான்னு தோணுது என்று அனுவிடம் கீர்த்தி மனதில் தோன்றிய அந்த அருணை பற்றிய சம்பவத்தை அவள் சொன்னாள். பின் அனு, என்னடி சொல்ற கீர்த்தி, ஆமா, இவனை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம் என்று சொன்னதும், யாரோ அப்பாவி பொண்ணு லைஃப்ல இவன் விளையாடுறாண்டி என்று கீர்த்தி அனுவிடம் சொன்னாள். சரி சரி, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், நீ இப்ப பத்திரமா வீட்டுக்கு போ, கார்த்திக் வராரா இன்னைக்கு உன்னை பிக்கப் பண்ண என்று கேட்டாள். கீர்த்தி, வந்தா வந்துருப்பாரேடி இந்நேரம், இல்லை அவர் இன்னைக்கு வரமாட்டாரு, நானே போறேன்டி என்று கூறினாள். பின் அனு, சரி வா, நானே ட்ராப் பண்றேன் என்று கீர்த்தியை அவள் அழைத்தாள். பின் கீர்த்தி, உனக்கு ஓகேவாடி என்று அனுவிடம் கேட்டாள். சி லூசு, வாடி என்று அனு கீர்த்தியை அவள் அபார்ட்மெண்ட்டில் விட்டுவிட்டு அவளும் வீட்டிற்கு போனாள். கீர்த்திக்கு இதோடு அவனும் கார்த்திக் மட்டும் இருக்கும் அந்த உலகத்திற்கு அவள் வந்துவிட்டாள். இங்கு கீர்த்தி காலையில் ட்ராப் பண்ணிட்டு போனாரு. இன்னும் ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை இவர்கிட்ட இருந்து. நேற்றும் ஃபுல்லாக என்கிட்ட பேசலை, நேற்று தானே பேசணும், உடனே திரும்ப இன்னைக்கும் இவர் பேசவே இல்லை என்று என் ஞாபகமே இல்லையாப்பா அவருக்கு, வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு அவருக்கு இருக்கு என்று புலம்பியபடி லெஃப்டிலிருந்து வெளியே வருவாள். ஸ்பேர்கியை எடுத்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனாள். பிறகு டோர் லாக் பண்ணி கொண்டாள். பின் இன்று ஃபுல் பேசாதது அவளுக்கு ஏனோ அவன் எப்போ வருவான் என்று கார்த்திக் நினைப்பாகவே இருந்தது. பின் அவன் காலையில் சொன்னது போல ரீச்ட் என்று அவள் கார்த்திக்கிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தாள். ஆனாலும் மனசுக்குள்ள எப்படா வருவ கார்த்திக் என்று சொல்லிக்கொண்டாள். பின் அவள் ஃபோனுக்கு அடுத்த நிமிடமே கிளம்பிட்டேன், 30 மினிட்ஸில் வருவேன் அம்மு என்று ஒரு மெசேஜ் வந்தது. கீர்த்தி அதை பார்த்து சிரித்து விட்டாள். ஆல்மோஸ்ட் அவள் வெட்கப்பட்டு இருந்தாள். பின் மணி 7 ஆனது. கார்த்திக் இன்னும் வரவில்லை. அவருக்கு என்ன பண்றது என்று நினைத்து கொண்டே அவள் கீர்த்தி கார்த்திக்கிற்காக டின்னர் செய்ய கிச்சனுக்கு வந்தாள். அப்பொழுது அங்கு அவள் சப்பாத்தி, பன்னீர் மசாலா அவனுக்காக யூடியூப் பார்த்து கொண்டே சமைத்து கொண்டிருந்தாள். பின் கார்த்திக் ஒரு 7:45க்கு வீட்டிற்கும் வந்தான். வந்து கீர்த்தியை தான் பார்த்தான். அவள் ஏதோ குக் பண்ணி கொண்டு இருந்தாள். அவளை பார்த்து, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு பின் அவன் கீழே வந்தான். அங்கு கீர்த்தி இன்னும் சமையலறையிலே தான் இருந்தாள். கார்த்திக் சைலண்டாக வந்து அவளை பின்னிருந்து அணைத்தான். அவள் இன்னும் ஹெட்ஃபோன்ஸோட தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். கீர்த்தி ஒரு நிமிடம் வேகமாக கத்திவிட்டாள் அவன் அந்த அணைப்பில். ஆனால் கார்த்திக் அதை கண்டு கொள்ளவே இல்லை. எப்பயும் ஏதாச்சும் கத்திட்டு தான் இருப்பா. இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு அவள் கத்துவான்னு அவன் முன்னாடியே கார்த்திக்கிற்கு கணிச்சது தான். அதனால் அவள் கத்தியதை கார்த்திக் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமையே மீண்டும் அவன் முகத்தையே தான் பார்த்து கொண்டிருந்தான். பின் அவள் தோள் மேல் இன்னும் அவன் முகத்தை புதைத்து கொண்டேதான் போனான். அவளோட நீண்ட கூந்தல் பின்னி அழகுல இருக்கிற அந்த இன்னும் அவளுடைய பெண்மையை ரசித்து இன்னும் இறுகமாக போனான் அவளுக்குள். கீர்த்தி கத்திய அடுத்த செகண்டே அது கார்த்திக் தான் என்று தெரிந்துக்கிட்டாள். பின்னர் வெட்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். கார்த்திக் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இறுக்கி அவன் முகத்தை அவள் கழுத்து வளைவில் புதைக்கும் போது அவள் காது ஓரத்தில் போய் சாரிடி பொண்டாட்டி என்று சொல்வான். கொஞ்சம் பிஸி, அதான் உன்னை பிக்கப் பண்ண வரலை என்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீர்த்தி திரும்பி கார்த்திக்கை கட்டி பிடித்து கொண்டாள்.
கார்த்திக் இதை கீர்த்திக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவில்லை. பின், ஏன் கார்த்திக் இவ்வளோ பிஸியா இருக்கீங்க என்று அவன் முகத்தை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு அவள் கேட்டாள். கார்த்திக் அதை நன்றாகவே புரிந்து கொண்டு அவனுடைய சிச்சுவேஷனை அவன் எடுத்து கூறினான். ஒரு புது ப்ராஜெக்டில் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன் என்று அவனுடைய இயல்பான வேலையை எடுத்து சொன்னான். சரிங்க என்று அவன் அவளை அழைத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்தான். என்ன பண்ண இன்னைக்கு, காலேஜ் எப்படி போச்சு என்று அவன் முகத்தில் இருந்த முடியை ஒதுக்கி அவள் காது பின்னால் வைத்தபடி அவளிடம் பேச ஆரம்பித்தான். கீர்த்தி, ப்ரிப்பரேஷன் போகுது, ரெக்கார்ட்ஸ், எக்ஸாமினேஷன், கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குன்னு அவளுடைய லைஃப்பில் நடக்கிறத அவ சொன்னா. சரி சரி, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணடி என்று சொல்லிவிட்டு அவளை கொஞ்சம் பக்கத்தில் இழுத்து உட்கார வைப்பான். பின் அம்மு என்று அழைப்பான். என்று கீர்த்தியும் கூறுவாள். சீக்கிரம் காலேஜ் முடிடி என்று கார்த்திக் மிகவும் ஒரு மிகுந்த அன்பில் சொல்வான். என்று சொல்லி கீர்த்தி அவன் கண்ணை பார்த்து திரும்பி அவன் கன்னத்தில் இதழ் பதிப்பால். கார்த்திக்கும் அவள் கழுத்தில் இதழ் பழித்தான். பின் இருவரும் சேர்ந்து இரவு உணவை சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்கார்ந்து அந்த நைட் சென்னை அழகை ரசித்து கொண்டிருப்பார்கள். அந்த சில் காற்றில் அன்பை பரிமாறிக்கொண்டு முழுக்க முழுக்க கார்த்திக் கீர்த்தி இருக்கும் அந்த உலகத்திலேயே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். கார்த்திக்கும் கீர்த்திக்கும் இடையேயான இந்த காதல் இன்னும் அழகாக மலர்ந்தது. ஆனால் எதிர்பாராத ஒரு சந்திப்பு அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தொடரும். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கெஸ்ஸையும் ஐடியாஸை கூட எனக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே இந்த கதையை இன்னும் அழகாக கொண்டு போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.